அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் 23. அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் குடிகள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூண் அருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர். அப்பொழுது அரசர் பாகாலுக்காகவும் அசேராவுக்காகவும் வானத்தின் படைத்திரள் அனைத்துக்காகவும் பயன்படுத்திய எல்லா கலன்களையும் தூயகத்து நின்று வெளியே எரிந்து விடும்படி தலைமை குரு இல்கியாவுக்கும் துணை குருக்களுக்கும் வாயிற்காப்போருக்கும் கட்டளையிட்டார். அவர் அவற்றை எருசலேமுக்கு வெளியே கிதரோன் வெளிகளில் சுட்டெரித்து சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு சென்றார். அத்தோடு யூதாவின் நகர்களிலும் எருசலேமை சுற்றிலும் எழுப்பப்பட்டிருந்த தொழுகை மேடுகளில் தூபம் காட்டுமாறு யூதா அரசர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்களை நீக்கினார். மேலும் பாகால், கதிரவன், நிலா, விண்மீன்கள், வானத்து படைத்திரள் அனைத்திற்கும் தூபம் காட்டியவர்களையும் நீக்கினார். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அசேராவை அகற்றி எருசலேமுக்கு வெளியே உள்ள கிதரோன் நீரோடைக்கு கொண்டு சென்றார். அங்கே அதை சுட்டெரித்து தூளாக்கி அத்தூளை பொதுமக்களின் கல்லறைகளின் மேல் தூவுமாறு பணித்தார். மேலும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்த விலை ஆடவரின் விடுதிகளையும் அசேராவுக்கு தேவையான துணிகளை நெய்த பெண்களின் விடுதிகளையும் இடித்து தள்ளினார். அவர் யூதா நகர்களில் இருந்த எல்லா குருக்களையும் எருசலேமுக்கு அழைத்து கொண்டார். மேலும் அவர் கேபா முதல் பெயர்சேபா வரை அர்ச்சகர்கள் தூபம் காட்டி வந்த எல்லா தொழுகை மேடுகளையும் மாசுபடுத்தினார். நகர வாயிலின் இடப்புறம் நகரின் ஆளுநனான யோசுவா நுழைவாயிலின் முகப்பில் எழுப்பியிருந்த தொழுகை மேடுகளையும் இடித்து தள்ளினார். ஆயினும் தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்கள் எருசலேமில் இருந்த ஆண்டவரது பலிபீடத்தை நெருங்காமல் தங்கள் சகோதரர்களோடு புளியாத அப்பங்களை உண்டு வந்தனர். மேலும் மோலேக்கு சிலைக்கு எவனும் தன் மகனையோ மகளையோ பலியாக்காதவாறு பெண் என்னும் பள்ளத்தாக்கில் இருக்கும் தொப்பேத்தையும் மாசுபடுத்தினார். அவர் ஆண்டவரின் இல்லத்தின் வாயில் அருகில் இருந்த நாத்தான் மேலேக்கு என்ற மேற்பார்வையாளன் அறையை அடுத்து யூதா அரசர்களால் கதிரவனுக்கென்று எழுப்பப்பட்டிருந்த குதிரை சிலைகளையும் அகற்றினார். கதிரவனின் தேர்களையோ நெருப்பில் சுட்டெரித்தார். மேலும் யூதா அரசர்களால் ஆகாசின் மாடி அறை மேல் தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த பலிபீடங்களையும் ஆண்டவரின் இல்லத்தின் 2 முற்றங்களிலும் மனாசேயால் கட்டப்பட்டிருந்த பலிபீடங்களையும் அரசர் இடித்து தூளாக்கி அந்த இடிபாட்டை கிதரோன் நீரோடையில் கொட்டினார். எருசலேமுக்கு கிழக்கே அழிவின் மலைக்கு தெற்கே இருந்த தொழுகை மேடுகளை அவர் மாசுபடுத்தினார். இவை சீதோனியரின் அருவருப்பான அஸ்தரோத்துக்கும், மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும், அம்மோனியரின் இழிபொருளான மில்கோமுக்கும் இஸ்ரேலின் அரசர் சாலமோனால் கட்டப்பட்டவை. மேலும் அவர் சிலை தூண்களையும் அசேரா கம்பங்களையும் வெட்டி வீழ்த்தி அவ்விடங்களை மனித எலும்புகளால் நிரப்பினார். இஸ்ரேலை பாவத்துக்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் யெரொபவாம் பெத்தேலில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டையும் அதன் பலிபீடத்தையும் அவர் தகர்த்து தீக்கிரையாக்கினார்.
அசேராவை தூள் தூளாக்கி நெருப்பிலிட்டார். யோசியா திரும்பி பார்த்தபோது அங்கு மலையின் மேல் கல்லறைகள் இருக்க கண்டார். அவர் ஆள் அனுப்பி அக்கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வந்து கடவுளின் அடியவர் உரைத்த ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அவற்றை பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து மாசுபடுத்தினார். பின்பு அவர், அதோ அங்கு தெரியும் நினைவு சின்னம் யாருடையது என்று கேட்டார். அந்நகர மக்கள், அது யூதா நாட்டை சார்ந்த கடவுளின் அடியவர் ஒருவரின் கல்லறை. நீர் பெத்தேலின் பலிபீடத்திற்கு இப்படியெல்லாம் செய்வீர் என்று உரைத்தவர் அவர்தான் என்றனர். அதற்கு அவர், அப்படியே இருக்கட்டும், அவருடைய எலும்புகளை ஒருவனும் தொட வேண்டாம் என்றார். அப்படியே அவருடைய எலும்புகளையும் சமாரியாவை சார்ந்த இறைவாக்கினர்களின் எலும்புகளையும் அங்கேயே விட்டு வைத்தனர். ஆண்டவருக்கு சினம் உண்டாகுமாறு இஸ்ரேலின் அரசர்கள் சமாரிய நகர்களில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டு கோவில்களை எல்லாம் யோசியா அகற்றி பெத்தேலில் செய்தவாறே அவற்றிற்கும் செய்தார். அவர் அங்கிருந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர் அனைவரையும் பலிபீடங்களின் மேல் கொன்றார். அப்பலிபீடங்களின் மேல் மனித எலும்புகளை சுட்டெரித்த பின் அவர் எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார். பிறகு அரசர் மக்கள் எல்லாரையும் பார்த்து, இவ்வுடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டுள்ளது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாடுங்கள். இந்த பாஸ்காவை போல் முன்பு இஸ்ரேலுக்கு தலைமை தாங்கிய நீதி தலைவர்களின் காலத்திலோ இஸ்ரேல் யூதா அரசர்களின் எல்லா காலங்களிலுமோ கொண்டாடப்பட்டதில்லை. யோசியா ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் எருசலேமில் ஆண்டவரின் பாஸ்கா கொண்டாடப்பட்டது. குரு இல்கியா ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த நூலில் எழுதப்பட்டிருந்த திருச்சட்டத்தின் சொற்களை நிறைவேற்றும்படி யூதா நாட்டிலும் எருசலேம் நகரிலும் இருந்த மந்திரவாதிகளையும் குறி சொல்வோரையும் குல தெய்வங்களையும் சிலைகளையும் அருவருப்புகளையும் யோசியா அகற்றினார். இவரை போல் தம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் மோசேயின் சட்ட நூலுக்கேற்ப ஆண்டவர் பால் திரும்பிய அரசர் அவருக்கு முன் இருந்ததில்லை, அவருக்கு பின் தோன்றியதும் இல்லை. எனினும் மனாசே செய்திருந்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டிருந்தார். அதாவது கொடிய சினம் இன்றும் தணியவில்லை. எனவே ஆண்டவர், நான் இஸ்ரேலை போல் யூதாவையும் என் திருமுன் நின்று தள்ளிவிடுவேன். நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரையும் எனது பெயர் இங்கு விளங்கும் என்று நான் கூறின கோவிலையும் உதறி தள்ளுவேன் என்றார். யோசியாவின் பிற செயல்களும் அவர் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அவரது காலத்தில் எகிப்து நாட்டின் மன்னன் நெக்கோ என்ற பார்வோன் அசீரிய அரசனை நோக்கி செல்கையில் யூப்ரத்தீசு ஆற்றை வந்தடைந்தான். அப்பொழுது அரசர் யோசியா அவனை தாக்க புறப்பட்டு வந்தார். ஆனால் பார்வோன் மெகிதோவில் அவரோடு போரிட்டு அவரை கொன்றான். அவருடைய பணியாளர் அவருடைய சடலத்தை மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு தேரில் கொண்டு சென்று அவருடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர். பிறகு நாட்டு மக்கள் யோசியாவின் மகன் யோவகாசை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்து அவனுடைய தந்தைக்கு பதிலாக அவனை அரசனாக்கினர். யோவகாசு அரசனான போது அவனுக்கு வயது 23. அவன் எருசலேமில் 3 மாதங்கள் ஆட்சி செய்தான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமோற்றால் என்பவளே அவனுடைய தாய். யோவகாசு தன் மூதாதையர்கள் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடி ஆமாத்து நாட்டு எரிபலாவில் பார்வோன் நெக்கோ அவனை சிறையிலிட்டான். மேலும் யூதா நாடு 4000 கிலோ வெள்ளியும் 40 கிலோ பொன்னும் கப்பமாக செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான். பார்வோன் நெக்கோ யோசியாவின் மூத்த மகன் எலியாக்கிமை அவனுடைய தந்தைக்கு பதிலாக அரசனாக்கி அவனுடைய பெயரை யோயாக்கிம் என்று மாற்றினான்.
பின்னர் அவனால் எகிப்துக்கு இழுத்துச் செல்லப்பட்ட யோவகாசு அங்கேயே இறந்தான். பார்வோனின் கட்டளைப்படி வெள்ளியையும் பொன்னையும் செலுத்த எண்ணிய யோயாக்கிம் தன் நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மேலும் வரி விதித்தான். அவரவர் நிலைக்கேற்ப அவன் வெள்ளியும் பொன்னும் மிகுதியாக திரட்டி அவற்றை பார்வோன் நெக்கோவுக்கு செலுத்தினான். யோயாக்கிம் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் 11 ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான். ரூமாவை சார்ந்த பெதாயாவின் மகள் செபுதா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கிம் தன் மூதாதையர் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். குறிப்பேடு 2ஆம் நூல். அதிகாரம் 34. யோசியா அரசரான போது அவருக்கு வயது 8. அவர் எருசலேமில் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் ஆண்டவர் திருமுன் நேரியன செய்து தம் மூதாதை தாவீதின் வழியிலேயே நின்று நெறிமுறை வழுவாது ஒழுகினார். அவரது ஆட்சியின் 8ஆம் ஆண்டில் அவர் இன்னும் இளைஞராக இருந்தபோது அவர் மூதாதை தாவீதின் கடவுளை நாடிச் செல்லலானார். தமது ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் தொழுகை மேடுகள், அசேரா கம்பங்கள், செதுக்கப்பட்ட சிலைகள், வார்க்கப்பட்ட சிலைகள் ஆகியவற்றை அகற்றி யூதாவையும் எருசலேமையும் தூய்மையாக்க தொடங்கினார். அவர் தம் மேற்பார்வையில் பாகாலின் பலிபீடங்களை உடைத்தெறிந்தனர். அதற்கு மேலிருந்த சிலைகளை அவர் உடைத்தார். மேலும் அசேரா கம்பங்களையும் செதுக்கப்பட்டனவும் வார்க்கப்பட்டனவுமாகிய சிலைகளையும் தூள் தூளாக்கி அவற்றிற்கு பலியிட்டவர்களின் கல்லறைகளிலேயே வீசி எறிந்தார். அவர் அர்ச்சகர்களின் எலும்புகளை அவர்களின் பலிபீடங்களிலேயே சுட்டெரித்து யூதாவையும் எருசலேமையும் தூய்மைப்படுத்தினார். மேலும் மனாசே, எப்ராயிம், சிமியோன், நப்தலி வரையிலுள்ள எல்லா நகர்களிலும் அவ்வாறே செய்தார். பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் உடைத்தெறிந்தார். செதுக்கப்பட்ட சிலைகளை தூள் தூளாக்கினார். இஸ்ரேல் நாட்டில் இருந்த எல்லா தூப பீடங்களையும் நொறுக்கிய பின் அவர் எருசலேமுக்கு திரும்பினார். இவ்வாறு நாட்டை தூய்மையாக்கிய அவர் தம் ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் அவர் தம் கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை செப்பனிட அட்லியா மகன் சாப்பான், நகரின் ஆளுநர் மாசேயா, பதிவாளர் யோவாகு ஆகியோரை அனுப்பினார். மனாசே, எப்ராயிம், எஞ்சியிருந்த இஸ்ரேல் ஆகியோரிடமும் மற்றும் யூதா, பென்யமீன், எருசலேம் வாழ் மக்கள் அனைவரிடமிருந்தும் வாயிற்காவலர் ஆகிய லேவியர் சேகரித்த பணத்தை அவர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்தனர். அவற்றை தலைமைக்குரு எல்கியாவிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அதை ஆண்டவரின் இல்ல மேற்பார்வையாளரிடம் அளித்தனர். அவர்களோ அதை பணி செய்வோரிடம் கோவிலை செப்பனிட்டு செம்மைப்படுத்துமாறு கொடுத்தனர். அவர்களே தச்சருக்கும் கொத்தருக்கும் பணம் கொடுத்தனர். யூதாவின் அரசர்கள் அழித்துவிட்ட வீடுகளுக்காக வாங்கப்பட்ட செங்கற்கள், இணைப்பு மரங்கள் ஆகியவற்றுக்காகவும் பணம் கொடுத்தனர். வேலையாள்கள் நேர்மையோடு வேலை செய்தனர். இப்பணியை மேற்பார்வை செய்ய மெராரியின் புதல்வர்களான யாகத்து, ஒபதியா என்ற லேவியரும் கோகாத்தியரான செக்கரியாவும் மெசுல்லாமும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இசைக்கருவிகளை மீட்டுவதில் திறமை மிக்க லேவியர் எல்லாரும் கூலியாள்களுக்கு பொறுப்பாளராகவும் தனித்தனி பணி செய்யவும் அனைவருக்கும் மேற்பார்வையாளராகவும் இருந்தனர். லேவியர் சிலர் எழுத்தரும் அலுவலரும் வாயிற்காப்பாளருமாகவும் இருந்தனர். ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை வெளியே எடுத்தபோது மோசே வழியாக அளிக்கப்பட்ட ஆண்டவரின் திருச்சட்ட நூலை குரு எல்கியா கண்டுபிடித்தார். அப்பொழுது எல்கியா எழுத்தராகிய சாப்பானை பார்த்து, இதோ நான் ஆண்டவரின் இல்லத்தில் திருச்சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று கூறி
அவர் அந்த நூலை சாப்பானிடம் ஒப்படைத்தார். சாப்பான் அந்நூலை அரசரிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, உம் அலுவலர்களுக்கு நீர் கட்டளையிட்டவை அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவரின் கோவிலில் சேர்ந்த பணத்தை அவர்கள் எடுத்து அதிகாரிகள் கையிலும் பணியாளர்கள் கையிலும் ஒப்படைத்தனர் என்றார். எழுத்தர் சாப்பான் மீண்டும் அரசரை பார்த்து, குரு எல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்தார் என்று கூறி அதனை அரசருக்கு படித்து காட்டினார். அரசர் திருச்சட்ட நூலை படிக்க கேட்டபோது தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின்னர் எல்கியா, சாப்பான் மகன் அகீகாம், மீகாவின் மகன் அப்தோன், எழுத்தர் சாப்பான், அரச அலுவலர் அசாயா ஆகியோரை பார்த்து, அரசர், கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் எழுதியுள்ளவாறு நீங்கள் சென்று எனக்காகவும் இஸ்ரேல் யூதாவில் எஞ்சியுள்ளோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுங்கள். ஏனெனில் இந்நூலில் எழுதியுள்ளவாறு நம் மூதாதையர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க நடக்காததனால் நம்மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டுள்ளார் என்று கூறினார். இல்கியாவும் அரசரை சார்ந்த மற்றவர்களும் அசுராவின் பேரனும் தோக்காத்தின் மகனும் ஆடையக மேற்பார்வையாளனுமான சல்லூம் என்பவனின் மனைவி கொல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்றனர். எருசலேமின் 2ஆம் தொகுதியில் குடியிருந்த அவரிடம் இது பற்றி பேசினர். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னிடம் உங்களை அனுப்பியவரிடம் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் தீங்குகளை யூதாவின் அரசர் முன் படிக்கப்பட்ட நூலின் வார்த்தைகளில் கண்ட அனைத்து சாபங்களையும் வரச் செய்வேன். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு தங்கள் கைவினையான அனைத்து சிலைகளாலும் எனக்கு சினமூட்டினர், வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். எனவே இவ்விடத்தின் மேல் நான் கொண்ட சினம் கனன்று எரியும், அதை தணிக்க இயலாது. ஆண்டவரின் திருவுளம் தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசனிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், நீ கேட்ட வார்த்தைகளை பற்றி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும் எதிரான அவர் தம் வார்த்தைகளை நீ கேட்டு மனம் நைந்து கடவுளுக்கு முன் உன்னை தாழ்த்தி கொண்டாய். தாழ்ந்து நின்ற நீ உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமுன் அழுததனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன். ஆதலால் இவ்விடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் நான் வரச் செய்யவிருக்கும் அனைத்து தீமைகளையும் உன் கண்கள் காணாதபடி உன்னை உன் மூதாதையர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். நீயும் மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்றாள். அவர்கள் திரும்பிச் சென்று அரசருக்கு இச்செய்தியை தெரிவித்தனர். யூதா எருசலேம் வாழ் பெரியோர்கள் எல்லாரையும் அரசர் ஒன்று திரட்டினார். பின்னர் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார். அவருடன் யூதா எருசலேம் மக்கள் யாவரும், அனைத்து குருக்களும், லேவியரும், பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லா மக்களும் சென்றனர். அரசரும் ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த உடன்படிக்கை நூல் முழுவதையும் அவர்கள் எல்லாரும் கேட்கும்படி வாசித்தார். பின்பு அரசர் தம் இடத்தில் நின்று கொண்டு ஆண்டவரின் கட்டளையையும் சான்றுகளையும் ஒழுங்குமுறைகளையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர் எருசலேமிலும் பென்யமீனிலும் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அவ்வாறே செய்யுமாறு பணித்தார். எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளாம் இந்த கடவுளின் உடன்படிக்கையின்படியே வாழ்ந்தனர். பின்னர் யோசியா இஸ்ரேலரின் எல்லா அருவருப்புகளையும் அவர்களுக்குரிய நாடு முழுவதிலும் இருந்தும் அகற்றினார். இஸ்ரேலில் இருந்தவர் அனைவரும் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வழிபடச் செய்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை பின். நீதிமொழிகள் அதிகாரம் 8. ஞானம் அழைக்கிறதன்றோ?
மெய்யறிவு குரல் எழுப்புகிறதென்றோ? வழி அருகிலுள்ள உயரமான இடத்திலும் தெருக்கள் கூடும் இடத்திலும் அது நிற்கின்றது. நகருக்குள் நுழையும் வாயில் அருகே நகர வாயிலை நெருங்கும் இடத்திலே அது நின்று கொண்டு இவ்வாறு உரத்துச் சொல்லுகிறது: மானிடரே, உங்களுக்கே நான் இதை உரைக்கின்றேன், ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லுகின்றேன். முன்மதியற்றோரே, விவேகமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிகேடரே, உணர்வை பெறுங்கள். நான் சொல்வதை கவனியுங்கள். மிக தெளிவாகச் சொல்கின்றேன். நான் ஒளிவு மறைவின்றி கூறுகின்றேன். ஏனெனில் என் வாய் உண்மையே பேசும். பொல்லாங்கான பேச்சு என் நாவுக்கு அருவருப்பு. என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை. உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை. உணர்வாற்றல் உள்ளோர்க்கு அவை யாவும் மிக தெளிவு. அறிவை அடைந்தோர்க்கு அவை நேர்மையானவை. வெள்ளியை விட மேலாக என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பசும் பொன்னை விட மேலாக அறிவை விரும்புங்கள். பவளத்திலும் ஞானமே சிறந்தது. நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது. நானே ஞானம். நான் விவேகத்தோடு வாழ்கின்றேன். அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளேன். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்கச் செய்யும். ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கின்றேன். திட்டமிடுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே. உணர்வும் நானே, வலிமையும் எனதே. அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால், அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே. உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே. எனக்கு அன்பு காட்டுவோர்க்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு. என்னை அடைந்தவர்கள் பெறும் பயன் பசும் பொன்னை விடச் சிறந்தது. என்னை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் விளைச்சல் தூய வெள்ளியை விட மேலானது. நான் நேர்மையான வழியை பின்பற்றுகின்றேன். என் பாதை முறையான பாதை. என் மீது அன்பு கூறுவோருக்கு செல்வம் வழங்குகின்றேன். அவர்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகின்றேன். ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். எனவே பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றோர். நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள். அதை புறக்கணியாதீர்கள். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று, என் கதவு நிலை அருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர். ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். என்னை தேடி அடையாதோர் தமக்கு கேடு வருவித்துக் கொள்வர். என்னை வெறுக்கும் அனைவரும் சாவை விரும்புவோர் ஆவர்.